இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு விஓ ஆஃபீஸ் போகிறீங்க. நீங்கள் ஆஃபீஸ் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆஃபீஸ்க்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி வாசல்லையே விஓ ஆஃபீஸ் கிட்ட ஒரு போர்டு, இங்கே யாருக்கெல்லாம் வந்து முதியோர் விதவை பென்ஷன் கொடுக்குறோம், இங்கே யாருக்கெல்லாம் எஃப்எம்டி கொடுத்துருக்கோம், எஃப்எம்டியுடைய பட்டியல், இங்கே யாருக்கெல்லாம் பட்டா மாறுதல் செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை ஆவணங்களையும் வெளியே நோட்டீஸ் போல ஒட்டியிருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு பட்டா மாறுதல் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு கேட்குறதாண்டி போகிறீங்க, வெளியே ஒட்டியிருக்கு. நீங்கள் வெளியே ஒட்டினதை பார்த்து குறிப்பெடுத்துட்டு வருவீங்களா, ஆர்டியில் கேட்பீங்களா? குறிப்பெடுத்து தான் வரும். இதைத்தான் இந்த பிரிவு 4(1)B அது அழகா சொல்லுது. தகவல்களை அரசு அலுவலகங்கள் தாமாக முன் வந்து வெளியிடணும். அது சட்டமாகவும் பிரிவாகவும் இருக்கு. ஆனா இப்ப பல இடங்கள்ல அது வந்து நடைமுறைப்படுத்தப்படுவது இல்லைன்னு சொல்றதை விட நடைமுறைப்படுத்தப்பட்டு அது பரவலாக்கப்படல. அது எப்படின்னு சொல்றேன். நீங்க இப்போ ஒரு ஊராட்சி, தமிழகத்தில் இந்தியாவில் ஏதாவது ஒரு ஊராட்சி சொன்னீங்க, அந்த ஊராட்சியோட வரவு செலவு நான் எடுத்து தர முடியும். அங்க போகாம இணையத்துல இருக்கு. திருச்சி மாநகராட்சியில பேசிக்கிட்டு இருக்கோம்ல, திருச்சி மாநகராட்சியில வரவு செலவு அறிக்கை வேணும்னா நான் உடனே எடுத்து தந்துறேன். இணையத்துல இருக்கு. தீர்மானங்கள் இருக்கு. இப்போ